அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பாடம் நடுகம்பு வீச்சு முறையில் ஏறு வரிசையில் வீசி வர்றது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இடது கால் முன்னாடி வலது கால் பின் வச்சமாக நின்றுப்போம். இதுக்கு முந்தின பதிவில் இடது பக்க வீச்சும் வலது பக்க வீச்சும் வீசுறது எப்படின்னு பார்த்துருந்தோம். ரெண்டு பக்க வீச்சையும் சேர்த்து தொடுத்து ஒரே நேர்கோட்டில் ஏறி வர்றது ஏறு வரிசை. இடது கால் முன்னாடி வச்சுப்போம். கம்பை நடுப்பகுதியாக பிடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வெளி வீச்சு, வலது பக்க வீச்சு வீசுகிறேன். 2 வெளி வீச்சு, காலை முன்னாடி எடுத்து வச்சதோட கம்பை கை மாற்றி இப்போது இடது பக்க வீச்சு, 2 வெளி வீச்சு, காலை முன்னாடி எடுத்து வச்சு உள்வீச்சு. இப்போது மறுபடியும் வெளி வீச்சு, உள்வீச்சு, உள்வீச்சு. இது வேகமாக பண்ணி வரேன். இடது கால் முன்னாடி வச்ச மாதிரி நின்னதுக்கப்புறம் வீச்சு, 2 வெளி வீச்சு, ஒரு உள்வீச்சு. இதுக்கு முந்தின பதிவில் கம்பை கை மாற்றுற முறை எப்படி அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தேன். அது குழப்புற மாதிரி இருந்தால் அந்த பதிவை பார்த்து கம்பை கை மாற்றுறது பார்த்து கற்றுக்கோங்க. இதுக்கு அடுத்த பதிவில் இறங்கு வரிசையில் வீசுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.